ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டிராஸ்டிக் ஃபாலு. நியர் அபவுட் பார்த்திங்கன்னா 51,200 ஸ்டார்ட் ஆனது 5200 கிராஸ் பண்ணி 49,800 விச் மீன்ஸ் 1400 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. சரியான ஃபாலுங்க, நல்ல ஃபால் போயிருக்கு. இப்போ ஒன் டே சார்ட்டில் எடுத்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான். எத்தனை வாட்டி நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த நேராகவே லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு க்ராஸ் பண்ணி ஒன் செகண்ட் இருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் டே சார்ட்டில் நான் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அங்கேருந்தே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்ரண்டில் 54 டச் பண்ணி 54லேருந்து அகெயின் 50 வந்து பேஸ் லெவலில் எடுத்திருந்தது. அப்போது லாஸ்ட்டு ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இத்தனை நாள் வந்துட்டு கன்சாலிடேட். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பிரேக் டவுன் வச்சுருக்கு 50,300. ஸோ இதோட டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்துட்டு இப்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது 49,666. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் பிக் ஃபால்ஸ் 47,561. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்துட்டு 46,200. ஸோ 46,000 தான் லாஸ்ட் டார்கெட்டாக நான் நினைக்கிறேன் டவுன் சைட் ஃபால் கொடுத்தா. ஆனால் நான் சொன்னேன் ஒவ்வொரு சப்போர்ட் ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு 46,000 தான் டார்கெட்டாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். பட் ஒன் டேல நடக்கும்னு சொல்ல இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? பட் அதே மாதிரி நான் சொல்கிறேன் செல்லிங் மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போயிடும். ஸோ அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி ஒரு 1200 பாயிண்ட் விழுந்ததோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போயிடும். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம கையில் இருக்கிறது ஒன் டே சார்ட் படி பார்த்திங்கன்னா இந்த இடம் சப்போர்ட். அது என்னது 49,666. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 49,900 இருக்குது. ஒரு க்ளோசிங் பார்த்திங்கன்னா 50,88 வந்துட்டு வச்சுருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் க்ளோசிங் ப்ரைஸாக. இப்போது நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த பிரேக் பண்ண இடம் இருக்குல்ல 50,220 கிட்ட, அதாவது இந்த ரேஞ்சில் 50,000 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டு செல்லிங் வந்தால் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அகெயின் 49,600 வந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு மார்க்கெட் வந்து ரொம்பவே பெரிய பிக் கேப் 5600 700 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தாங்க பேசும். எதர் இந்த இடத்துல சைட்வேஸாக நின்றுடலாம், இல்லை இந்த இடம் வந்து பிரேக் டவுன் கொடுத்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக கீழே போகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது, கண்டினியூட்டி இருக்கிறதுக்கும். ஸோ எல்லாமே மார்க்கெட் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது வந்துட்டு இந்த ஒரு செல் ஆஃபை மனசில் வச்சுட்டு டெய்லி மல்டிபிள் ட்ரேட்ஸ்க்கு இது எடுத்துடாதீங்க. இது எல்லா நாளும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ டிசிப்ளினாக ஒரு செட்டப் பேசிஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு நம்ம அதே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,88 இருக்குது. சரியா? ஸோ 50,88 வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50,088. ப்ரீவியஸ் டே லோ வந்து ஆரஞ்சு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் தேவை போதும். இப்போ வந்து நான் சிபிஆர் வந்துட்டு டுமாரோ சிபிஆராக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஒன் செகண்ட் மாற்றிடலாம். டுமாரோ சிபிஆர் இப்போ லோவையும் இதையும் எடுத்து விட்டுருவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சிம்பிள் ஆஸ் தட் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் சப்போஸ் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50,600. நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த 50,600 மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆகுது 5400 அந்த ரேஞ்சில் அப்படின்னா மார்க்கெட் டோட்டலாக சைட்வேஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஃபாலோ பண்ணி அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். 600 செல் பண்ணால் மேபி ரவுண்டு எங்கே பேஸ் ஃபார்ம் ஆகுதோ அங்கே பை பண்ணலாம். இது வந்து இன்சைடட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய கேப் கொடுத்துச்சு அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இந்த ரேஞ்சஸில் மட்டும் ஓப்பன் ஆகுது 51,100லேருந்து இந்த இடத்துல மட்டுமே ஓப்பன் ஆகுது 50,000 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த லாஸ்ட் ஸ்விங் 49,900 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 4660 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டில் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் எடுத்தோன்னே 49,600 இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுதுன்னா வெயிட் ஃபார் அ புல் பேக் செல்லிங்கோ, இல்லை இங்கேருந்து எம் ப்ரைஸ் ஆக்ஷன் செல்லிங்கோ. புல் பேக்னா புல் பேக் ட்ரேட், எம்னா எம். அது மார்க்கெட் ஹேஸ் டு டிசைடு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் அக்ரெசிவாக போகிறதுனால நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வில் பி ஸ்மால் ஸ்டாப்
பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி நேற்று எத்தனை பேர் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுனா செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இது மல்டிபிள் வீடியோஸில் சொல்லியாச்சு. நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ட்ரேட் பிளான் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி அதர் திங். ஸோ அப்படி நீங்கள் நேற்று ட்ரேட் பிளான் கவனித்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ vlogல பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நான் லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.